ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் இந்து 313 சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே ஃபுல்லாக இன்றைக்கி என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன்லி ஆஃப்டர்நூன் வர தான், நைட் ஒரு வரலாம் இல்லை, மார்னிங் டு ஆஃப்டர்நூன் விளாக். இது பார்த்திங்கன்னா காலையிலே நம்ம டீ போட்டாச்சு. ஏன்னா சண்டே இல்லை, அப்பாவுக்கு சண்டேன்னு பார்த்து இன்றைக்கி லீவ் இல்லைங்க, இன்றைக்கும் ஒர்க்கு. பாவம் காலையிலே குளிச்சுட்டு காலைல வந்தாங்க, நைட் டியூட்டிலாம் பார்த்துட்டு மறுபடியும் காலைல குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம மேலே போயாச்சுங்க, துணி போடுறதுக்கு மாடிக்கு போயாச்சு. துணி போட்டு வாஷிங் மிஷினில் பைப்பை மாட்டி விட்டு தண்ணியை போட்டு லிக்விடை ஊற்றி ஃபேப் லிக்விட் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் அழுக்கு நல்லா போகுது. ஏன்னா 99 ப்ரைஸும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல. 99 ரூபான்றப்போ சரி ஓகே. மற்றதெல்லாம் 200 300ன்றப்போ யோசிக்க தோணுது வாங்கணுமா அப்படின்ட்டு. நமக்கு இது 100 அப்படின்ற கணக்கில் இருக்கையில் சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுங்க. நம்ம வீட்டு அப்படியே ஒட்டியே பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டை ஒட்டி சிவன் கோயில் இருக்கும். அப்படி நம்ம துவைக்கிற இடத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் நல்லா. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்தாச்சு. கீழே வந்தால் பார்த்தா அம்மா பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. நான் இன்றைக்கி விளக்கல, அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திரம் விளக்குறது. இன்றைக்கி கிச்சன் ஒர்க்கு கொஞ்சம் இருந்துச்சுங்க. கிச்சன் சுற்றி க்ளீன் பண்ணுற ஒர்க்கு இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நீங்கள் மார்னிங் எந்த டிஃபனுமே செய்யல. இங்கே வருங்க, அந்த ஒர்க்குக்காண்டி கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தில் அன்னக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வெளில வச்சா நம்ம குட்டி என்ன செய்து பாருங்கள், சேட்டை அடி வாங்கித்தான் இருக்குது. ஆனாலும் சேட்டை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, என்ன செய்ய. அப்புறம் பார்த்தா நம்ம மார்னிங் டிஃபன் எதுவும் செய்கிறீங்களா, சாப்பாடு கடையில் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. பிரிஞ்சு தான் வாங்கிட்டு வந்தாங்க, மீல் மேக்கர் போட்டு பிரிஞ்சு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே 3 பேர் சேர்ந்து நல்லா சாப்பிட்டாச்சு. நான், அம்மா, டேடி தான் வேலைக்கு போயிட்டாங்களா, என்னோடய ஹஸ்பண்ட். எங்களுக்கு வாங்கிட்டு வந்ததையே பாப்பாவுக்கு ஊட்டி விட்டோம், அவளும் சாப்பிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. சிக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 kg, மட்டன் ஒரு 1/2 kg வாங்கிட்டு இருந்தாங்க. 500 இது பாருங்கள். பாப்பா கண்ணி ஒரு நல்லி போட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் ஃபுல்லாக வாஷ் பண்ணி நல்லா மஞ்சள் தூள் போட்டு 2-3 தடவை அலசி எடுத்தாச்சு. மட்டன் கொஞ்சம் பெரிய பீஸ் வந்து பெருசாக இருந்ததுனால என்ன செஞ்சுட்டுனா நறுக்கிட்டு கழிக்கலாம் அப்படின்ட்டு சின்ன நறுக்கியாச்சு. இவருங்க இந்த கழிவுலாம் பார்த்துருப்பீங்க, சிக்கனில் ஈரல் மாதிரி இந்த எலும்புக்கு நடுவில் இருக்கும் ஒரு கழிவு, அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதை யாரும் குழம்புல போட்டுலாம் செஞ்சிடாதீங்க. வாஷ் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு செய்யுங்க, இல்லாட்டி நீச்சு மாதிரி அடிக்கும். அதே மாதிரி மஞ்சள் போட்டு நல்லா அலசுங்க. எந்த கறி, மீனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசுங்க. அது ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். அதேமாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பாப்பாவுக்கு வந்து வேக்சின் போட்டு வந்தோம். அந்த வீடியோவில் தான் என்னென்ன வேக்சின் போட்டோம், வேக்சின் எந்தெந்த கண்டிஷனுக்கு எந்த வேக்சின் போடுவாங்க அப்படின்ற டீட்டெயில் பற்றி நான் சொல்கிறேன். வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டன் குழம்பு வைக்க தெரியாதுங்க. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உன் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்குறதுக்காண்டி போயிட்டாங்க. நம்ம போரூர் ராமச்சந்திரா இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் போயிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மட்டன் குழம்பு நமக்கு அவ்வளோ வராது, அத்துப்படிலாம் கிடையாது. சரி நம்ம உப்புச்சாறு வைப்போம், நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே. உப்புச்சாறு வைப்போன்ட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, ஒரு 2 தக்காளி, இஞ்சி பூண்டு நச்சு எடுத்துக்கிட்டேன், அரைக்கலை தட்டி எடுத்துக்கிட்டேன், பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். நான் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கிட்டேங்க. பட்டை லவங்கம், ஏலக்காய் 1, சோம்பு போட்டுக்கிட்டு இதுக்கு மெயினாக ஜீரகம் மஞ்சத்தூளும் தான் மெயின். சின்ன வெங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள். ஜீரகம் போடவே மறந்துட்டேன். வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அப்புறமேட்டு தக்காளி போடுறதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது ஜீரகம் போடலையேன்னு. அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகத்தை போட்டு அந்த எண்ணெயிலேயே பொரிச்சு எண்ணெயிலே ஜீரகத்தை போட்டு வதக்கி, சரி விசில் தானே விட போகிறோம், ஒன்றும் தெரியாது அப்படின்னு வதக்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட நம்ம மட்டனும் அதில் சேர்த்துக்கிட்டுங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் கறியில் உப்பு பிடிக்கும். வதக்கிட்டே இருக்கையில் மஞ்சத்தூளை நல்லா கொட்டி வதக்கி உப்பு போட்டு வதக்கியாச்சுங்க. வதக்கி நம்ம ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றாலும் மட்டன் டேஸ்ட் போயிடும். அதனால் அளவு கம்மியாகவே வச்சு திட்டமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நிறைய கறினா வரும், நாங்கள் 1/2 kg தானே வாங்கிட்டு வந்தோம், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு ஊற்றினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் சிக்கன் பொடி நிறைய வீடியோ போட்டிருப்பேங்க, ஷார்ட்ஸ் வீடியோவில். நான் இந்த பொடி தான் யூஸ் பண்ணுறேன், நவீன் சிக்கன் பொடின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது இதை விட சூப்பராக இருக்கும் பார்த்துங்க. நம்ம சென்னை சைடு வந்து இது கிடைக்கல, நவீன் வந்துட்டு கிடைக்கல. இந்த ஈஸ்வரின்ற லோக்கல் பொடி தான் கிடச்சிச்சு. சிக்கன் மசாலா 65 ஃப்ரை மசாலா, அதை போட்டு சிக்கன் பரட்டி வச்சு சிக்கன் தனியாக கொஞ்சம் நேரம் ஊற விட்டாச்சுங்க. இந்த விசில் வந்த உடனே சைடு பை சைடு நம்ம சிக்கன் சைடில் வந்துட்டு இப்போ 65 பொரிச்சு எடுத்தாச்சு. ஒன்றுமே சேர்க்கறதில்ல, அந்த பவுடரும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தா போதுங்க. தேவையான அளவு எலுமிச்சை பழம் இருந்தால் சேர்த்துங்க, அவ்வளோதான்.
பார்த்துங்க சாப்பாடு ரெடி 3 பேர் சாப்பிட்டாச்சு நம்ம